லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திராவிட வெற்றி கழகத்தின் முதன்மை செயலாளர் தோழர் திரு வல்லம் பஷீர் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். தாவேக அரசுக்கு எதிராக ஒரே நேர்கோட்டில் திமுக, அதிமுக, பாஜக வந்துட்டதா சொல்றாங்க. குறிப்பா அந்த குதிரை பேர விவகாரம் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லி ஒரு புகார் மனுவை ஆளுநர்கிட்ட கொடுத்துருக்குறாங்க. 3 கட்சிகளுமே கொடுத்துருக்குறாங்க. அனிதா ராதாகிருஷ்ணன் போலீஸே என்ன வற்புறுத்தினாங்க அப்படின்னு சொல்லி வெளிப்படையாகவே சொன்னார். அப்புறம் ஆஸ்டின் எம்எல்ஏ அவர்கிட்டையும் கேட்டிருக்கிறாங்க. 50 கோடி பேரம் பேசுனதா கூட சொல்கிறாங்க. இந்த ஒரு புறம் இருக்குது. இன்னொரு புறம் உதயநிதி சொல்கிறாரு, இது தமிழ்நாட்டுக்கு ஒரு பேரிடர். தாவேகாவுடைய அரசு, அந்த ஆட்சி தமிழ்நாட்டுக்கு ஒரு பேரிடர். திமுக விரைவில் அதை மீட்கும் அப்படின்னு கருத்தும் சொல்லியிருக்கிறார். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த ஆளுநரிடம் குவிந்த அந்த புகார்கள், குதிரை பேர புகார்கள்? ஆளுநர் என்ன நடவடிக்கை எடுப்பார்? அவருக்கு உண்டான அந்த அதிகாரத்தை பயன்படுத்துவாரா? உதயநிதி அவர்கள் சொன்ன இது ஒரு பேரிடரான ஆட்சியா? இது குறித்து உங்களுடைய பார்வை என்ன தோழர்? தமிழ்நாடு இதுவரை கண்டிராத ஒரு புதுமையான அணுகுமுறையை இப்போது பார்த்து கொண்டிருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அந்த அடிப்படையில் தான் மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் இது ஒரு பேரிடரான ஆட்சி என்று சொல்கிறார். உண்மையிலேயே இது பேரிடர் காலம்தான். நீங்க அண்டை மாநிலங்கள்ல இதுவரை நாம கேள்விப்பட்டிருக்கிறோம் இது போன்ற குதிரை பேரங்கள் நடந்திருக்கிறது என்று சொல்லி. அதே போல இந்த சட்டமன்ற உறுப்பினர்களை அழைத்து கொண்டு போய் சொகுசு விடுதியில் தங்க வைத்துக் கொண்டு புளோர் டெஸ்ட் அன்னைக்கு அழைச்சிட்டு வர்றது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம மாநிலத்துல இதுவரைக்கும் நடக்காத ஒண்ணு. அந்த கூவத்தூர் ஃபார்முலா தான் முதலாக நடந்தது. அப்ப கூட அந்த குதிரை பேரங்கள் இந்த அளவுக்கு மோசமாக எதிர்கட்சிகளை குறிவைத்தெல்லாம் நடக்கல. அவங்க கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக அது ஓபிஎஸ்ஆ அல்லது இபிஎஸ்ஆ என்கிற அந்த நிலையில் நின்றதே தவிர இவ்வளவு மோசமாக வீதிக்கு அம்பலப்பட்டு போகிற அளவுக்கு ஒரு அரசு நடந்து கொண்டதே இல்லை என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய பிரதானமான செய்தி. ஆனா இப்ப இந்த அரசு வெளிப்படையாகவே அதை செய்கிறார்கள். ஆமா, நாங்க செய்யறோம், அதனால என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டே செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு துணிச்சலான ஒரு அணுகுமுறையை இந்த அரசு கையில எடுக்கிறாங்க அப்படின்னு தான் நான் பாக்குறேன். இந்த துணிச்சலை நீங்க மாநில அரசை கொண்டு செலுத்துவதில் காட்டினால் அது பாராட்டப்பட வேண்டிய நிகழ்வு. ஒரு ஒன்றிய அரசுக்கு எதிராக நாங்க யுத்தத்தை தொடுக்கிறோம் அல்லது நாங்க ஆளுநர் விவகாரத்துல இந்த ஆளுமையை காட்டுறோம் அப்படின்னு சொன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு. அது உண்மையிலேயே பாராட்டப்படும். ஆனா நான் குதிரை பேரம் பேசுவதுல ரொம்ப அழுத்தமாக இருக்கேன். அதை வெளிப்படையாகவே பேசுவேன். அது குறித்து எனக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்னா, அதிகாரத்தை மிஞ்சி நிற்கிற அந்த பணமும் அவர்களை அப்படி பேச வைக்கிறது அப்படிங்கிறது தான் இங்க நீங்க கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கு. இது ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய பேராபத்து. ஓட்டுக்கு நாங்க காசு கொடுக்கல அப்படின்னு பெருமை பேசக்கூடியவர்கள், ஓட்டுக்கு நீங்க காசு கொடுக்கல ஆனா வெற்றி பெற்று வந்த எம்எல்ஏவுக்கு நீங்க காசு கொடுக்குறீங்க அப்படிங்கிறத எப்படி புரிஞ்சு கொள்ள முடியும்? 70 கோடி 80 கோடி செலவு செய்தவர்களுக்கு 100 கோடி 120 கோடி பேரம் பேசுற அந்த ஒரு நடவடிக்கையை கண்ணுக்கு நேரா நம்ம பாக்குறோம். அதிமுகவை கபலீகரம் செய்து ஏறக்குறைய ஒரு 35-40 விழுக்காடு அதிமுகவை விழுங்கிட்டாரு விஜய். அடுத்து திமுகவை குறிவைத்து கைது நடவடிக்கைகளுக்கு போறாங்க. இது ஒரு ஜெயலலிதா பாணி சர்க்கார்ன்னு தான் நான் அதை புரிஞ்சுக்கிறேன். ஜெயலலிதா அம்மையார் தான் இப்படி பழிவாங்குகிற நடவடிக்கையில் ஈடுபடுவாங்க. நீங்க டெஃபர்மேஷன் கேஸ் போட்டா டெஃபர்மேஷன் கேஸ்ல இமீடியட் அரெஸ்ட் பண்ணணும்ன்ற எந்த முகாந்திரமும் இல்லை. நேற்றைக்கு கூட RS பாரதி அதை தான் சொல்றாரு. ஆளுநரை சந்திச்சுட்டு டெஃபர்மேஷன் கேஸுக்கு கைது நடவடிக்கை மேற்கொள்றது, அந்த கைது நடவடிக்கையை வைத்துக்கொண்டு இப்படி ஒரு அணுகுமுறையை கையில் எடுக்கிறது அப்படிங்கிறது நீங்க எப்படி அதை புரிஞ்சுக்க முடியும்? நீ என்கிட்ட வா, இல்லைன்னா நான் உன்னை கைது பண்ணிடுவேன் அப்படிங்கிற அந்த மிரட்டுகிற துணி இருக்குல்ல, அதுதான் இந்த அதிகாரத்தினுடைய உச்சபட்சமான ஒரு தலைகணம் அப்படின்னு நான் பாக்குறேன். அதைத்தான் இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் இவ்வளவு நேர்த்தியாக ஒரு வார்த்தை பிரயோகத்தோடு அதை சொல்லிட்டாரு அப்படின்னு தான் அதை புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இப்ப ஒரே நேரத்துல ஆளுநர்கிட்ட போய் கொடுத்தாங்க, ஆளுநர் ஆட்சியை கலப்பாரா? பாருங்க, இவங்க எல்லாம் ஒரே நேரத்துல இந்த மாதிரி செய்யறாங்க. அதிமுக, திமுக, பாஜக எல்லாம் கூட்டு சார், பாஜக விவகாரத்துக்குள்ள நான் போக விரும்பல. ஏன்னா பாஜக இதுல அரசியல் செய்ய பாக்குதுங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. ஆனா திமுகவும் அதிமுகவும் இதுல அரசியல் செய்ய பாக்குதுன்னா 2 கட்சியும் பாதிக்கப்படுகிற சூழல் உருவாகி இருக்குல்ல. அதிமுக முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. திமுக பாதிக்கப்பட்டு விடுமோ என்கிற ஒரு எல்லை கோட்டுக்குள் நின்று கொண்டு இந்த பிரச்சனையை அணுக வேண்டியிருக்கு. நீங்க ஆஸ்டின் எம்எல்ஏவை விலை பேசுறீங்க. அதே போல என்ன பண்றீங்க, அனிதா ராதாகிருஷ்ணனை கைது பண்ணி ஜெயிலுக்குள்ள வச்சு பேரம் பேசுறீங்க. என்ன மாதிரியான அணுகுமுறை இந்த அணுகுமுறை? அப்ப திமுக இதுல இருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு ஒரு வேலையை செய்யணுமா வேண்டாமா? திமுக இதை நாட்டு மக்களுக்கு அம்பலப்படுத்தணுமா வேணாமா? எதிர்கட்சியினுடைய பணி என்ன? ஆளுங்கட்சி இவ்வளவு பெரிய அயோக்கியத்தனத்தை செய்யறப்ப
இந்த அயோக்கியத்தனத்தை எக்ஸ்போஸ் பண்றதை விட வேற என்ன வேலை இருக்க முடியும் திமுக போன்ற எதிர்கட்சிக்கு? அதிலும் குறிப்பா வைகோ சாட்சி சொல்றாரு சார். என்கிட்ட முதலமைச்சர் சொன்னாரு, உங்க 2 எம்எல்ஏ ராஜினாமா பண்ணா. உங்க 2 எம்எல்ஏன்றது உதயசூரியன் சிம்பல், திமுகவினுடைய ரெப்ரசன்டேஷன். அப்ப வெளிப்படையாகவே திமுகவுக்குள் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களை வைகோ போன்ற நாடறிந்த ஒருவரை வைத்துக் கொண்டு பேரம் பேசி புரோக்கர் வேலை பார்க்க வச்சு அவர்களை ராஜினாமா செய்யறதுக்கு ஒரு திட்டம் தீட்டப்படுகிறது. அது குறித்து எந்த விதமான விசாரணையும் இல்லை, எந்த விதமான வழக்கும் இல்லை. ஆனா திருநாவுக்கரசர்னு யாரோ ஒருத்தர் சொல்லிட்டாரு. அவர் கடந்த காலங்கள்ல தேர்தல் கருத்து கணிப்புகளை நடத்தினாரு, பகுப்பாய்வுகளை நடத்தியிருக்காரு. அவர் செந்தில் பாலாஜிக்காக தான் வேலை செஞ்சாருன்னு செந்தில் பாலாஜி வீட்டுக்கு போய் அவங்க அப்பா அம்மாவை பார்த்து சம்மன் கொடுக்குற அளவுக்கு இந்த அரசு போகுது. கரூருக்கு விஜய் வருவதற்கு முன்பாக செந்தில் பாலாஜியை கைது பண்ணிடணும்ன்ற ஒரு வேகத்தை காட்டுறாங்க அப்படின்னா, அப்ப இந்த அரசு என்னவாக இருக்கு? பேரிடராகத்தானே இருக்கு. அதைத்தான் மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் சொல்லி இருக்கிறார் என்பதுதான் என்னுடைய பார்வை. இதுல ரொம்ப முக்கியமா அதிமுக திமுக ரெண்டும் சேர்ந்து ஆளுநர்கிட்ட போயிருக்கிறாங்க. ஆளுநர் என்ன செய்ய போறார்? ஆளுநர் ஏன் கனத்த அமைதியோடு இருக்கிறார்? இதற்கு முன்பு நீங்க விஜய பதவி பிரமாணம் ஏற்பதற்கு அழைக்காம போனதுக்கு ஒரு காரணம் ஒண்ணு சொன்னாங்க சார். என்னன்னா, குதிரை பேரம் நடப்பதை தடுப்பதற்காக ஆளுநர் ஒரு நிதானமான பாணியை கடைபிடிக்கிறார் அப்படின்னாங்க. இப்போ பட்டவர்த்தனமா நடக்குது சார் குதிரை பேரம். வைகோ சாட்சி சொல்றாரு சார், என்கிட்ட சிஎம் பேசினாருங்கிறார் சார். அது மட்டும் இல்லாம என்ன மிரட்டினாங்க நான் அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்றாரு. என்கிட்ட பேரம் பேசினாங்கன்னு சட்டமன்ற உறுப்பினர் ஆஸ்டின் சொல்றாரு. ஏன் அமைதியாகவே இருக்காரு ஆளுநர்? மற்ற விவகாரங்கள்லாம் ஆளுநர் மூக்க நுழைக்கிறார்ல, வைகை அணைய போய் ஆய்வு செய்யறாருல. அப்ப இது குறித்து என்ன பார்வை வச்சிருக்கிறார் ஆளுநர்? நயினார் நாகேந்திரன் சொல்றாரு, அவருக்கு ஒரு பேரலல் கவர்னன்ஸ் ரன் பண்றதுக்கு சட்டத்துல இடம் இருக்கு, 167 168 விதி நம்பர்கள் எல்லாம் சொல்றாரு. எல்லாம் தெரிஞ்ச ஆளுநர், எல்லா சட்டங்களையும் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்கிற ஆளுநர் இந்த விவகாரத்துல ஏன் கள்ள மௌனம் காக்குறாரு? இந்த விவகாரத்துல ஏன் ஆளுநர் ஒரு அமைதியை கடைபிடிக்கிறாரு? அப்ப விஜய்க்கு துணை போறாரு ஆளுநரு? இல்ல ஆளுநர் இடத்துல என்ன தேவை இப்ப இருக்கு? விஜய்க்கு ஆளுநர் இடத்துல என்ன தேவை இருக்கு? ஆளுநர்கிட்ட விஜய்க்கு என்ன தேவை இருக்கு? ஒருவேளை ஆளுநர் எப்படி நினைக்கிறாரோ, இதுக்கு முன்பு ரவி ஒரு ஆளுநராக இருந்து கொண்டு ஒரு சண்டையை செஞ்சாரு, அப்ப அவர் அவமானப்படுத்தப்பட்டாரு, அவருடைய குரலுக்கு செவி சாய்க்கல திமுக. ஆனா நம்மளுடைய குரலுக்கு இங்க தாவேக அரசு செவி சாய்ச்சிருக்கு. நம்ம சொன்னதுனால 2 முறை தேசிய கீதம் பாடி இருக்கு. நம்ம சொல்றதெல்லாம் இந்த அரசு கேக்குது, இந்த அரசு இருந்துட்டு போகட்டுமேன்ற கன்சர்னுக்கு வந்திருக்கிறார் ஆளுநர். அதனாலதான் 2 கட்சியும் சேர்ந்து போய் இப்ப மனு கொடுத்திருக்கிறாங்க. ஆளுநர் இப்ப பதில் சொல்ல வேண்டிய கட்டத்துக்கு வந்திருக்காரு. நிச்சயமாக ஆளுநர் இதுக்கு பதில் சொல்லுவார். நான் குறைஞ்சபட்சம் விசாரணை நடத்துங்கன்றேன். இல்லன்னா இது குறித்து வழக்கு பதிவு செய்ய சொல்லி ஆளுநர் பரிந்துரைக்கிட்டோம். இல்ல, ஆளுநர் கிட்ட போனதே தவறு அப்படின்னு சொல்லி இப்ப வைகோ அவர்கள் சொல்றாரு. திமுகவுடைய நிலைப்பாடு என்ன? இப்ப ஆட்சியை கலைக்க கூடாதுங்கிறதா திமுகவுடைய நிலைப்பாடு. இதற்கு முன்பு திராவிட கட்சிகள் திமுகவாகட்டும் இதே போன்ற கருத்தை தான் சொன்னாங்க. குதிரை பேரத்திலேயே திமுக தான் முன்னோடி. 2009 கம்பம் எம்எல்ஏ எல்லாம் உதாரணம் சொல்றாரு வைகோ அவர்கள். திமுக அதனுடைய கொள்கையை தவிர விட்டுட்டு இப்ப ஆட்சி கலைப்பை நோக்கி ஆளுநரை நோக்கி நகர்வது எப்படி பாக்குறது அப்படிங்கிறாரு. கொள்கையை விட்டுருச்சா திமுக அப்படிங்கிற ஒரு கேள்வி முன்னாடி. வைகோ ரொம்ப கம்பு சுத்துறாரு சார், ரொம்ப கம்பு சுத்துறாரு. அவருடைய தகுதிக்கு இது அழகல்ல. நீங்க கோப்பாட்சிய வேலை செய்யாதீங்க, கூட்டணிக்கு தான் போயிருக்கீங்க. இன்னும் ஒரு தேர்தலை கூட இல்ல நான் சொல்லி முடிச்சிடறேன். இன்னும் ஒரு தேர்தலை கூட நீங்க சேர்ந்து சந்திக்கல. இன்னும் நிறைய கால அவகாசம் இருக்கு. அதுக்குள்ள இவ்வளவு கம்பு சுத்துறீங்களா ஏன்னு கேக்குறேன். 2009 செய்தியோடு போய் முடிச்சு போடுறீங்க. 2009 உங்களால் அவமானப்படுத்தப்பட்டார் கம்ப ராமகிருஷ்ணன். இன்னொன்னு, கம்ப ராமகிருஷ்ணன் ஆதரவு தெரிவிச்சு அதன் மூலமாக திமுக ஆட்சியை நிலைநிறுத்திக்கணும்ன்ற கட்டாயம் இருந்துச்சா? 2006 கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியாச்சு. அவர் போனது 2009, 3 வருஷம் கழிச்சு போனார். அதுக்கும் திமுக கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? ஒண்ணுமே கிடையாது. அவர் ரிசைன் பண்ணார். இன்னொன்னு, ஏன் கம்பத்தை மட்டும் பிடிச்சுக்கிறீங்க? தொண்டாமுத்தூர் அண்ணன் கண்ணப்பனும் ராஜினாமா பண்ணார் இல்லையா? அண்ணன் கண்ணப்ப ஏன் ராஜினாமா பண்ணாரு? கலைஞருக்கு முதுகு தண்டு அறுவை சிகிச்சை செஞ்சிருக்கு சார். அதை பார்ப்பதற்காக ராமச்சந்திரா மருத்துவமனைக்கு போனதுக்காக அவர் மீது அவ்வளவு காட்டத்தையும் கோபத்தையும் வெளிப்படுத்தினார். ஏன் செத்தா போயிட்டாரு கலைஞர், நீங்க எதுக்கு போனீங்கன்னு கேட்டார். என்ன மாதிரியான வார்த்தை? தன்னுடைய இதய நேசிப்பிற்குரிய ஒரு தலைவராக இருந்தவர், அவருக்கும் கலைஞருக்குமான நெருக்கம் என்ன என்பது திராவிட இயக்கத்தினுடைய முன்னோடிகளுக்கு தான் தெரியும். வைகோவுக்கு நன்றாக அது தெரியும். தெரிந்தும் அவரை நிந்தித்தார். அந்த சூடு தாங்காம, அந்த வெப்பத்துல நிக்க முடியாம வைகோ இடத்துல இனிமேல் பணியாற்ற முடியாது, பயணிக்க முடியாதுன்னு சொல்லி வெளியில போனாரு. ஆனா தொண்டாமுத்தூரை காங்கிரஸுக்கு தான் குடிச்சிச்சு திமுக.
தொண்டாமுத்தூரை காங்கிரஸ் தான் சார் திமுக கொடுத்துச்சு, அவரை நிக்க வைக்கல. புரியுதா உங்களுக்கு? அப்போ இது குதிரை பேரமாக எப்படி கணக்கில் கொள்ளப்படும்னு வைகோ விளக்கம் சொல்லணும். சும்மா போற போக்குல எல்லா இடத்துலயும் திமுகவை டேமேஜ் கொண்டு போனா எங்களை மாதிரியான ஆட்கள் சும்மா இருக்க மாட்டோம். வைகோவுக்கு இதே வேலை. திமுகவை எப்படா காயப்படுத்தலாம், திமுகவின் மீது கல்லறியலான்றதுக்காக ரோட்ல போற பொறுக்கித்தனமான வேலைகள் எல்லாம் செய்யறது. ரோட்ல போற ஒரு பொறுக்கிக்கு என்ன வேலை இருக்குமோ அந்த வேலை இப்ப வைகோ கிட்ட இருக்கு. இதுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம்? சரி, இப்ப என்ன திமுக ஆட்சியை கலைக்க சொன்னிச்சா? தாவேக ஆட்சிய ஏங்க அப்பட்டமாக குதிரை பேர நடக்குதுங்க. இந்த அரசுக்கு அவகாசம் கொடுப்போம்னு சொன்னவர் அண்ணன் மு க ஸ்டாலின் மறந்துடக்கூடாது. துவக்க நிலையில் விசிகாவும் முஸ்லீம் லீக்கும் கம்யூனிஸ்டுகளும் போய் நீங்க ஆதரவு கொடுங்க, ஆளுநர் ஆட்சி வந்துடக்கூடாதுன்னு சொன்னவர் அண்ணன் மு க ஸ்டாலின் மறந்துடக்கூடாது. அப்ப இதெல்லாம் செஞ்சு ஒரு ஆட்சிய தக்க வச்சாச்சு தமிழ்நாட்டுக்குள்ள. அந்த ஆட்சி தன்னுடைய பணியை செய்யுமா அல்லது எதிர்கட்சிகளை விலை பேசிக்கிட்டு இருக்குமா? இந்த அரசுக்கு என்ன சார் வேலை? அரசு இயந்திரத்தை கொண்டு செலுத்துறது இல்லையா வேலை? குதிரை பேரை நடத்துறது மட்டுமேவா வேலை? எம்எல்ஏ பர்ச்சேஸ் மட்டும்தான் இந்த அரசுக்கான வேலையா? அந்த வேலையை மட்டும்தான் இந்த அரசு செய்யுமா? அததான் இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதை கண்டிக்க வக்கு இல்லாம துப்பு இல்லாம லாவணி பாடிட்டு இருக்கிறாரு வைகோ. வைகோவோட மனநலம் என்ன சார்? எதுக்கு சார் இவ்வளவு முட்டி போடுறாரு வைகோ? அவருக்கு என்ன நோக்கம்? திமுகவை கலங்கப்படுத்திடணும், திமுகவை காயப்படுத்திடணும், அதுதான நோக்கம். திமுக போய் ஆட்சியை கலைக்கணும்னு சொல்ல விசாரணை நடத்துங்கன்னு சொல்லுது. அப்ப விசாரணை நடத்துங்கன்னு ஒரு எதிர்கட்சி சொல்லாது. பட்டவர்த்தனமா தெரியும். ஏன் சார் விஜயபாஸ்கர் ராஜினாமா பண்ணார்? 2 விஜயபாஸ்கர் ஏன் சார் ராஜினாமா பண்ணாங்க சொல்லுங்க? வைகோ சொல்லுங்க. 2 விஜயபாஸ்கர் ஏன் ராஜினாமா பண்ணாங்க? உங்ககிட்ட ஏன் பேரம் பேசினார் முதலமைச்சர்? முதலமைச்சர் பேரம் பேசினாருன்னு சொல்லிட்டீங்க. அடுத்து முதலமைச்சர் சொல்லல, நானா சொன்னீங்க. நீங்க சொல்லி அவர் ஆமோதிச்சாலும் அது தப்புதான். அவர் சொல்லி நீங்க அந்த புரோக்கர் வேலைக்கு போயிருந்தாலும் தப்புதான். ரெண்டுமே தப்பு தானே. படுத்துக்கிட்டு போத்துனா என்ன, போத்திக்கிட்டு படுத்தா என்ன? 2 ஒண்ணுதானே சார்? அப்ப அந்த வேலையை எதுக்கு நீங்க செஞ்சீங்க? அப்ப நீங்களும் அதில் குற்றவாளி. வைகோவுக்கு என்ன துடிக்குதுன்னா, வைகோ ஒரு கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாருல, அதை வச்சு கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ணிட்டாரு அண்ணன் ஆர்.எஸ். பாரதி. திமுக தரப்புல அதை வச்சு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிட்டாங்க. அது வைகோவுக்கு பொறுக்கல. அதனால வைகோ இப்ப வானத்துக்கும் பூமிக்கும் எகிரி குதிக்கிறார். வைகோ ஒரு புரோக்கர் சார். அவர் தான் இந்த குதிரை பேரத்துக்கு சாட்சி தமிழ்நாட்டுல. அதனால அவருக்கு கோபம் வந்துருச்சு. நம்ம இப்ப அந்த கதையை பேச வரல. நான் என்ன கேட்கிறேன்னா, ஆளுநர் விசாரிக்கட்டுமே, ஏன் பதட்டப்படுறீங்க? ஏன் சார் பதட்டப்படுறீங்க? ஆளுநர் விசாரிக்கட்டும் சார். விசாரிச்சதுக்கு பிறகு முடிவு பண்ணிக்கோ. ஆளுநரே வேண்டாம், ஆளுநர் எதற்கு, ஆட்டுக்கு தாடி எதற்கு, தமிழ்நாட்டுக்கு ஆளுநர் எதற்குன்னு சொன்ன கட்சி இப்ப ஆளுநர்கிட்ட போய் புகார் கொடுத்து இந்த ஆட்சி எப்படியாவது கலைக்கிறணும்னு ஒரு துடிப்போட இருக்கிறாங்க திமுகவும் அதிமுகவும். அது ஏன் அப்படின்னு தான் கேட்கிறாங்க சார். ஆட்சியை கலைக்கணுங்கிறது அதிமுகவுக்கு எண்ணமா இருக்கலாம், திமுகவுக்கு அது எண்ணம் இல்லை. முதல் அறிக்கையிலேயே பட்டவர்த்தனமாக இந்த நாட்டு மக்களுக்கு தன்னுடைய நிலைப்பட்ட திமுக தலைவர் சொல்லிட்டாரு. நாங்க பலம் வாய்ந்த எதிர்கட்சி, எங்களுடைய பணியை நாங்க சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் சிறப்பாக செய்வோம், இந்த ஆட்சி தொடரட்டும்னு சொல்லிட்டாரு. அதன் பிறகு இந்த ஆட்சியை கலைக்க வேண்டிய அவசியம் அவருக்கு எங்கிருந்து எழுதுன்னு கேட்கிறேன். ஏன் அவர் ஆட்சியை கலைக்க போறாரு? அவருக்கு என்ன அவசியம் இருக்கு? ஒரு அவசியமும் இல்லை சார். ஆனா இந்த குற்றச்சாட்டுகளை யாரு விசாரிக்கிறது? இந்த குற்றச்சாட்டுகளின் வழக்கு பதிவு செய்வதற்கு முகாந்திரம் இருக்கா இல்லையா? வழக்கு பதிவு செய்வதற்கு யாரிடத்துல அனுமதி பெறணும் சொல்லுங்க, அதை சொல்லுங்க. இப்ப என்ன சொல்லியிருக்காங்க? ஆளுநர்கிட்ட போய் நீங்க இந்த ஆட்சியை கலைச்சிருங்கன்னு கடிதம் கொடுத்திருக்காங்களா? இல்ல, வழக்கு பதிவு செய்வதற்கு அனுமதி கேட்கிறாங்க இல்லையா? அதானே நோக்கம். நாங்க வழக்கு பதிவு பண்ணிக்கிறோம். இதே விஷயத்த திமுக ஆட்சியில் இருக்கும்போது செஞ்சு குட்கா விஜயபாஸ்கர் மீது வழக்கு பதிவு செஞ்சுட்டு அந்த வழக்கு விசாரிப்பதற்கு அனுமதி கேட்டுச்சு இல்லையா? அண்ணன் ரகுபதி எத்தனை முறை போயிட்டு வந்தாரு? சட்டத்துறை அமைச்சராக இருந்த அண்ணன் ரகுபதி ராஜ்பவனுக்கு எத்தனை முறை போயிட்டு வந்தாரு? ஆளுநர் இடத்துல ஒப்புதல் வாங்க தானே போனாரு. எஸ்பி வேலுமணி தங்கமணி மீதான வழக்குகள் விசாரிப்பதற்கு, எடப்பாடி மீதான வழக்கு விசாரிப்பதற்கு. அப்போ சட்டம் காட்டி இருக்கிற முன்மாதிரி என்ன, முன்வடிவம் என்ன, அந்த அடிப்படையில் போகுது திமுக. அவ்வளவுதானே தவிர இந்த ஆட்சியை கலைக்கணும்னு எங்க சொன்னிச்சு திமுக? ஏன் நீங்க ஏன் பதட்டப்படுறீங்க? திமுக அப்படி சொல்லவே இல்லை. நீங்க ஆசைப்படுறீங்க இந்த ஆட்சியை கலைச்சிட்டா தாவேகா கூட்டணியில 10 சீட்டோ 8 சீட்டோ வாங்கி போட்டியிடலாம் அப்படின்னு நீங்க ஆசைப்படுறீங்க. அதனால இந்த ஆட்சி கலைக்கப்படட்டும்னு உங்களுடைய உள்ளக்கிடக்கை நீங்க வெளிப்படுத்துறீங்க. வைகோவினுடைய உள்ளக்கிடக்கை அதான் அவர் வெளிப்படுத்துறாரு. திமுகவினுடைய நோக்கம் ஆட்சியை கலைப்பதல்ல, திமுக ஆட்சியை கலைக்க வேண்டும் என்று ஒருபோதும் பேசிய இயக்கம் அல்ல. மாநில நலனுக்கு எதிராக திமுக எப்போதும் பேசாது, மாநில சுயாட்சிக்கு எதிராக திமுக எப்போதும் பேசாது. அது திமுகவினுடைய இயல்பிலேயே இல்லாத ஒரு நடவடிக்கை. நீங்களா ஒரு புதிய செய்தியை சொல்லாதீங்க. ஆளுநரிடம் போவது என்பது இந்த அரசினுடைய குதிரை பேரத்தை அம்பலப்படுத்த வேண்டும் என்கிற நடவடிக்கை தானே தவிர இந்த ஆட்சியை கலைக்க வேண்டும் என்கிற நடவடிக்கையோ என்னமோ அல்ல.
இல்லை, ஒரு புறம் ஆளுநரோட இந்த குதிரை பேர புகார்கள் திமுக அதிமுக கொடுத்தா கூட, இன்னொரு புறம் குதிரை பேர புகாரில் செந்தில் பாலாஜி மீது ஏற்கனவே அந்த வழக்கு போட்டிருக்கிறாங்க. இன்றைக்கு ஆஜராகணும், இது வரைக்கும் ஆஜராகலை. முன்னாள் அமைச்சர்களை குறிவைத்து விஜய் அவர்கள் தொடர்ச்சியாக காய் நகர்த்துறதை எப்படி பார்க்குறீங்க? அதான் சார், அதிமுகவை கபலீகரம் பண்ணியாச்சு. நீங்க எசக்கி சுப்பையா, மரகதம் குமரவேல், சத்யபாமால இருந்து அப்படியே வரிசையா தொடங்கி மாவட்ட செயலாளர்கள், மாநில நிர்வாகிகள், முன்னணி நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு பெரிய பட்டியலையே போட்டு கொண்டு போய் சேர்த்தாங்க சார். மிகப்பெரிய பட்டியலை போட்டு கொண்டு சேர்த்தாங்க. இப்ப அடுத்த கட்டமாக திமுகவை நோக்கி வர்றாங்க. ஆனா திமுகவை வளைப்பது அவ்வளவு எளிதல்ல அப்படிங்கிறது தாவேகா தரப்புக்கு நல்லாவே தெரியுது. அதனால என்ன பண்றாங்கன்னா, டைரக்டா வளைக்க முடியாதுன்னு இன்டைரக்டா போறாங்க. அதிமுக கிட்ட பேரம் பேசினாங்க, பேரம் படிஞ்சிருச்சு சார். 50 60 70 கூட குறைச்சு பேசிக்கலாம், 75 80 முடிச்சு விடுங்கன்னு சொல்லி முடிச்சாச்சு. இங்க அந்த விலை பேச முடியல, ஒரு பெரிய நெருக்கடி உருவாகுது. அதனால கைது நடவடிக்கை, மிரட்டுகிற துணி. மிரட்டிட்டா திமுகவை பணிய வச்சிட முடியுமா? நான் என்ன கேட்கிறேன், ஜனநாயகத்துக்கு எவ்வளவு பெரிய கேடு இது. எதிர்கட்சியே இல்லாம செய்யணும்னு கங்கணம் கட்டி கொண்டு ஒரு ஆளுங்கட்சி இயங்கும். ஆட்சியை கவிழ்க்க முயற்சி பண்ணாருன்னு தான் கம்ப்ளைண்ட் அவர் மேல, செந்தில் பாலாஜி மீது. இல்ல, இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த கம்ப்ளைண்ட் எதன் அடிப்படையில் வந்துச்சு? எதன் அடிப்படையில் வந்துச்சு சார்? முகாந்திரம் என்ன, அதை சொல்லுங்க. ஊத்தங்கரை எம்எல்ஏ சொன்னாரு, ஊத்தங்கரை எம்எல்ஏ போனை டேப் பண்ணிட்டாங்க, அவருடைய வாட்ஸ்அப் கால் ஹிஸ்டரியை காட்டுறாங்க, அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா? இசக்கி சுப்பையாவோட வாட்ஸ்அப் கால் ஹிஸ்டரி எடுங்க, மரகதம் குமரவேலோட வாட்ஸ்அப் கால் ஹிஸ்டரி எடுங்க, சத்யபாமாவோட வாட்ஸ்அப் கால் ஹிஸ்டரி எடுங்க, கடைசி 10 நாள் யாரோடெல்லாம் விஜயபாஸ்கர் பேசினாருங்கிற ஹிஸ்டரி எடுங்க, இப்ப சிவி சண்முகம் யார்கிட்ட பேசிட்டு இருக்காருன்ற ஹிஸ்டரி எடுங்க சார். எடுத்துட்டு வாங்க, பேசுவோம். அப்ப அதெல்லாம் கண்ணு முன்னாடி நடக்கும். அதுக்கெல்லாம் எந்த விசாரணையும் கிடையாது, அதுக்கெல்லாம் எந்த வழக்கும் கிடையாது, அது குறித்த பேச்சே தமிழ்நாட்டுல எழாது. ஆனா யாரோ ஒரு கருத்து கணிப்பை நடத்துகிற நிறுவனத்தினுடைய உரிமையாளர் சிஇஓ அவர் சொன்னாரா, அதுக்காக இவங்க வழக்கு பதிவு பண்ணிட்டாங்களா, அதுக்காக இவர் கைது நடவடிக்கைக்கு துணிறாங்க அப்படின்னு சொன்னா இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் மிரட்டல் இல்லையா? நான் அதனாலதான் சொன்னேன், 2வது வழியை பின்பற்றுறாங்க அவங்க. முதல் வழி விளை வைப்பது, விளை வைத்து பயன் இல்லை. 2வது வழி என்ன? மிரட்டுகிறது, கைது நடவடிக்கை. கைது நடவடிக்கையை பார்த்துக்கலாம். செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறையினுடைய வழக்கிலேயே இப்படித்தான் மிரட்டப்பட்டார் இல்லையா? பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்துருங்கன்னு நேரடியாவே என்ன கூப்பிடுறாங்கன்னு சொன்னார். நிறைந்த நீதிமன்றத்தினுடைய படிக்கட்டுகள் ஏறி சொன்னார். அதுக்கே அவர் அசைந்து கொடுக்கல. உங்களுக்கு அசைந்து கொடுத்துருவாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? நடக்கவே நடக்காது, நடக்கவே நடக்காது. அதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு தான் நான் பாக்குறேன். ஆனாலும் நீங்க ஒரு முயற்சியை விடாம எடுக்கிறீங்கல்ல, இதை எக்ஸ்போஸ் பண்ண வேண்டியது திமுக போன்ற எதிர்கட்சிகளுடைய கடமைன்னு நான் சொல்றேன். அதைத்தான் தொடர்ச்சியாக அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப நீங்க அதிமுகவை கபலீகரம் செஞ்சுட்டு, அதிமுகவை இல்லாம செஞ்சுட்டு, அதிமுகவை காணாடிச்சுட்டு திமுகவின் பக்கம் திரும்பி இருக்கீங்க. உங்களுடைய நோக்கம் என்ன? நீங்க எதன் பொருட்டு இப்ப திமுகவின் மீது இவ்வளவு வேகத்தையும் இவ்வளவு ஆக்ரோஷத்தையும் காட்டுறீங்க? எதிர்கட்சின்னு ஒண்ணு இருக்கட்டுமே சார். ஏன் சார் எதிர்கட்சி இல்லாம செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்க? அது எப்படி சார் ஜனநாயக மாண்பாக இருக்க முடியும்? நீங்க புத்தன், காந்தி, இயேசு வேஷத்தை போட்டுக்கிட்டு வர்றீங்க. இதுல வேற ஓட்டுக்கே காசு கொடுக்கல, ஜாதி மதமே பார்க்கல, சாமானியர்களை கொண்டு வந்து நிறுத்திட்டாரு. ஓட்டுக்கே காசு கொடுக்காத கட்சி தான் சார் இன்னைக்கு கோடி கணக்குல காசு எம்எல்ஏக்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு. எங்க இருந்து சார் வந்துச்சு அந்த காசு? இந்த பணம்லாம் எந்த லாட்டரி வித்த காசு சொல்லுங்க. இங்க முதலமைச்சர் ஒருவராகவும் முதல் போடுகிற அமைச்சர் ஒருவராகவும் இருக்காரா? இல்லையா? இருக்காருல்ல. ஏன், எதற்காக இந்த டுயல் ட்ராக் அதிகாரத்துல? எப்பவுமே முதலமைச்சர் தானே சார் பவர் சென்டர். இங்க 2-3 பவர் சென்டர் இருக்கு. எதற்காக அந்த 2-3 பவர் சென்டர் ஆபரேட் ஆகுது? எல்லாம் பினான்சியல் பேக்ரவுண்டோட ஆபரேட் ஆகிற பவர் சென்டர்ஸ். இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு வெட்ட வெளிச்சமாக தெரியுது. எல்லாம் கீழ்நிலையில இருக்கக்கூடிய டீக்கடையில உட்கார்ந்து இருக்கக்கூடிய சாதாரணமானவர்கள், சாமானியர்கள் இந்த அரசியலை பேசுறாங்க. அவ்வளவு மோசமான ஒரு சூழலுக்கு நீங்கள் கொண்டு வந்து தமிழ்நாட்டினுடைய அரசியலை நிறுத்தி இருக்கீங்க. திமுகவின் மீது கை வைக்க நினைக்கிறது, திமுகவை அதிமுக போல நசுக்க வேண்டும்னு நினைக்கிறது ஒரு பச்சையான ஜனநாயக விரோத போக்கு, ஜனநாயக விரோத நடவடிக்கை. அதை இவர்கள் தொடர்ச்சியாக செய்ய துணிகிறார்கள். கொஞ்சம் கூட வெக்கமே இல்லை சார். அறத்தின் பால் நின்று சிந்திக்கிற அந்த மனநிலையே இல்லை சார். வெக்கமே இல்லை சார்.
அது எப்படி சார் இவ்வளவு மோசமான ஒரு அணுகுமுறை வரும்? ஏன் உங்களுக்கு என்ன அவ்வளவு என்ன உங்களுக்கு அதிகார வெறி, பண திமிரு? எங்கிருந்து உங்களை இப்படி ஒரு நிலைக்கு தள்ளுது? அது எங்களுக்கு புரியவே இல்லை. அது இதுவரைக்கும் எத்தனையோ முதலமைச்சர்களை தமிழ்நாடு பார்த்துருச்சு சார். எத்தனையோ காட்டாட்சி தர்பார்களை கூட நாங்க பார்த்துட்டோம். ஜெயலலிதா அம்மையார் 2001 2006 வரைக்கும் காட்டிய அந்த வேகம் இருக்குல்ல, கலைஞர் கைது நடவடிக்கை போன்ற வேகம் இருக்குல்ல, அதெல்லாம் விமர்சனத்துக்குள்ளாச்சு. அதனுடைய முடிவை தான் 2004 நாடாளுமன்ற தேர்தலில் அந்த அம்மையார் சந்திச்சாங்க. 0 ஒரு இடத்துல கூட வெற்றி பெறல. 91 to 96 எப்பா தமிழ்நாடு பார்க்காத ஒரு ஆட்சி சார். அந்த ஆட்சி அலங்கோல ஆட்சி. அது அள்ளி தர்பார் ஆட்சின்னு சொல்லக்கூடிய ஆட்சி. அந்த ஆட்சி மக்கள் என்ன தந்தாங்க? 96 முடிவுகள் எப்படி இருந்துச்சு? தூக்கி எறியப்பட்டு விடுவீர்கள், மறந்துடக்கூடாது. மக்கள் ரொம்ப நிதானமாக அப்சர்வேஷன்ல இருக்காங்க. நீங்க ரொம்ப தப்பு கணக்கு போடுறீங்க மக்களை பத்தி. திமுக அதிமுக வேணான்னு சொல்லி உங்களுக்கு ஓட்டு போட்டுட்டாங்க, அதனாலேயே நீங்க மட்டும்தான் இனி தமிழ்நாட்டில் மாற்றாக இருக்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க. நீங்க திமுக அதிமுகவை விட மோசமான அரசியலுக்கு போறீங்க. திமுக அதிமுக கூட செய்ய துணியாத அரசியல். ஒய்யார கொண்டையாம் தாளம் பூவாம் உற்று நோக்கினால் பேணும் ஈருமா, கலைஞர் தான் எழுதினார். அதை அப்படிதான் இருக்கு உங்க ஆட்சியினுடைய லட்சணம். பேச்செல்லாம் நல்லாதான் இருக்கு, செயல்ல ஒண்ணுமே இல்லை. அயோக்கியத்தனம் மட்டும்தான் நிறைஞ்சிருக்கு. எங்க கிராமப்புறத்துல இஸ்லாமிய பெருமக்கள் சொல்லுவாங்க, பெயர்ல சுல்தான் செயல்ல சைத்தான் அப்படிம்பாங்க. அந்த மாதிரிதான் இருக்கு உங்களுடைய நடவடிக்கை. அவ்வளவும் ஒரு மோசமான நடவடிக்கை. ஏன் என்ன 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 உங்களுக்கு அப்படி ஒரு தேவை சொல்லுங்க. நீங்க ஃப்ளோர் டெஸ்ட்ல நிரூபிச்சாச்சு சார். ஓகே சார், அப்சல்யூட் மெஜாரிட்டி வர்றதுக்கு சில முயற்சிகள் எடுக்கிறீங்க சார். அதன் பிறகும் இன்னமுமா உங்களுக்கு அந்த வெறி தீரல? ரத்த காட்டேரி போல ரத்தம் குடிக்கணும்னு துடிக்கிறீங்களே, ஏன்னு கேக்குறேன். ஒரு கட்சியை சிதைக்கிறது, ஒரு கட்சியை சின்னாபின்னமாக்குவது, அந்த கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை விலை பேசி வாங்குவது என்ன சார்? எங்க போகுது தமிழ்நாட்டு அரசியல்? திமுகவின் மீது கை வைக்க நினைக்கிறது இருக்குல்ல, அது உண்மையிலேயே தாவேகாவுக்கு ஒரு சாவு மணி அடிக்கணும்னு நினைக்கிறேன். நான் உறுதியா நம்புறேன். நினைக்கிறேன், நான் உறுதியா நம்புறேன். தாவேகாவுக்கு சாவு மணி அடிக்கிற வேலையை நிச்சயமாக இந்த திமுகவின் மீது கை வைப்பதன் மூலமாக செய்து கொண்டிருக்கிறார் விஜய்னு தான் நான் பாக்குறேன். அழிவு பாதையை நோக்கி விஜய் போய் கொண்டிருக்கிறார். இனிமேலாவது விஜய் திருந்திக் கொள்வது அந்த இயக்கத்துக்கு நல்லது. அவ்வளவுதான். நன்றி தோழர். நிறைய நல்ல தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி தோழர். நன்றி.